எடப்பாடி வந்தால் எடப்பாடி ஒன்று தான், பிஜேபி ஒன்று தான். சினிமாடியெல்லாம் வந்தால் முதலமைச்சர் ஆகணும்னா என்ன அர்த்தம்? இப்போ சீமான் ப்ரூவ் பண்ணார்ல 8.5 வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அரசியல் இப்படி பண்ணுறாங்க. உங்கள் ரசிகர்கள்னா இப்போ ஓட்டு போடுவான். உதயநிதி வந்து அந்த அளவு பெருசாக ஈடுபாடு இல்லை. அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நேர்மையாக எதையுமே பண்ண மாட்டாங்க. வணக்கம், உங்கள் பேர் என்ன சொல்லாமா? என் பேர் பாலகிருஷ்ணன். 2026 எலெக்ஷன் உங்களோட ஆதரவு யாருக்கா இருக்கு? எங்கள் இதெல்லாம் டிஎம்கே தான் சார். எதனாலன்னு சொல்ல முடியும்? டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குது பண்ணுறாங்க. பிஜேபிக்கு அடிபணியாமல் இருக்காங்க. எடப்பாடி வந்தால் எடப்பாடி ஒன்று தான், பிஜேபி ஒன்று தான். எடப்பாடி வேறு, பிஜேபி வேறு கிடையாது. ஆனால் எந்த காலத்துலேயும் முன்னிட்டும் பிஜேபி இங்கே வரவே கூடாது. அதுதான். ஏன் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நேர்மையாக எதையுமே பண்ண மாட்டாங்க. கொல்லப்பக்கம் வழியாக தான் எதாக இருந்தாலும் பண்ணுறாங்க. ஊழல்வாதின்னு பெரிய பெரிய அஜெண்டாலாம் பண்ணுறாங்க. அஜித் பவார் இவங்கெல்லாம் கொண்டு போனாங்க. 1000 கோடி திருட்டதாக சொன்னாங்க. இவங்க கட்சியில் போனால் புத்தராயிட்டார்ல. அது என்ன காரணம்? அது தப்பு பண்ணுற யாரை எல்லாருமே பண்ணுறான்னு சொன்னால் எல்லாரும் இப்போ ஸ்டாலின் தப்பு பண்ணுறாங்கன்னா ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஸ்டாலின் பிஜேபிக்கு போய்ட்டால் ஸ்டாலின் புத்தராயிடார்ல. விஜய்க்கு இப்போ இல்லைன்னாலும் 2030 ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ உடனே சினிமாடியெல்லாம் வந்தால் முதலமைச்சர் ஆகணும்னா என்ன அர்த்தம்? வரணும் ஃபீல்டுக்கு. என்ன ஜனங்க நினைக்கிறாங்க, என்ன போகுதுன்னு ஃபீல்டு ஒர்க் பண்ணணுமா முதல்ல? இல்லை, ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு ஒரு நடிகர் வந்து நான் வந்து முதலமைச்சர் சினிமாவா என்ன பண்ணுறாரு முதல்ல அது மக்களுக்கு தெரியும்ல. அவங்க ரசிகர்கள்னா இப்போ ஓட்டு போடுவான். வெகுஜன மக்கள் திரும்ப இந்த நட டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோம், டிஎம்கே போடுவான், ஏடிஎம்கே ஓட்டு போடுவான், சீமானுக்கு ஓட்டு போடுவான். டிவிகேக்கு அவங்க ரசிகர் போடுவான். எடப்பாடி கிட்ட போனால் அட்ரஸ் எல்லாம் போடுவார். தனியாக நின்று ப்ரூவ் பண்ணணுங்கிறீங்க? பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அவர் என்ன ஸ்ட்ரென்த்து என்ன ஏதுன்னா அது பண்ணணும். அதுக்கப்புறம் வேணால் 2030 வேணால் அலைன்ஸ் வைக்கிறாங்களா. எனக்கு இப்போ சீமான் ப்ரூவ் பண்ணார்ல 8.5. இப்போ சீமானுக்கு வேணால் குறையறது வாய்ப்பு இருக்குது. அதை விஜய் தான் பண்ணணும். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அரசியல் இப்படி பண்ணுறது. எதிர்கட்சியாக இந்த வாட்டி ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே தான் வரும். வேறு ஆப்ஷன் கிடையாதுல்ல உங்களுக்கு. வேறு யார் இருக்கா? சீமான ரோட்லாம் விஜய்க்கு போயிடும்னு நினைக்கிறீங்க? போகாது. சீமான இது உள்ளவன் சீமான்ட்ட தான் போடுவான். ஆனால் பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் சீமான்ட்ட இருந்ததுனால கொஞ்சம் ஓட்டு சதவீதம் குறையும். ஒரு 5% வாங்குவார். என்னுடைய கணிப்பு அவ்வளோதான். சீமானோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. அவர் பலமும் அவர் தான், பலமீனமும் அவர் தான். பேஸ் வரணும்ல, ஃபண்டமெண்டல் வேணும்ல. ஒரு மாவட்டத்துக்கும் யாருன்னா அவர் கட்சியில் அடையாளம் காட்டணும்ல. இப்போ கும்பகோணம் அப்படின்னு சொன்னால் எம்எல்ஏ காட்டுறாங்க, மாவட்ட செயலர் காட்டுறாங்க. ஏடிஎம்கேல அதுமாரி காட்டுறாங்க. பாரதி மோகன், ராமநாதன். சீமானுன்னா யார்? சீமான் தமிழ்நாடு பூரா சீமானு தான் மட்டும்தான் தெரியும். வேறு யார் அவங்க அடுத்த கட்ட தலைவரை சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்க சாட்டையை தெரியும். யூடியூப் பார்க்குறவங்க சாட்டையை தெரியும். வேறு வெகுஜனத்துக்கிட்ட சாட்டை திரும்புறன்னு கேளுங்க, தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். அவங்க அடுத்தடுத்து வரணும். விஜயும் அதே டோனை தானே எடுக்கிறாரு மத்திய? அதே தான். விஜய் கூட போட்டிருக்காரு, நிறைய மாவட்ட செயலர் அதெல்லாம் போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதுரையில் கிழக்கில் விஜய், மதுரை ஈஸ்டில் விஜய்ங்கிறார். அதெல்லாம் எங்கே நிற்கிறோமோ நான் ஒண்டி தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது தலைவர்கள் பொதுவாக பேசுகிறது தான். அது எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லலையா? ஆறுகுட்டி ஆடு மேய்க்கிறான கொண்டாந்து எம்எல்ஏ ஆக்கினாங்கல்ல ஜெயலலிதா. ஆறுகுட்டி யாருக்கு தெரியும்? ஆடு மேய்க்கிறது தானே அவர். ஆறுகுட்டிக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதா முகத்துக்கு ஓட்டு போட்டான். அதனால் அந்த ஃபார்மெட்டு இவங்களுக்கு கிடையாது. 234 ஜெயலலிதா நான் நிற்கிறேன்னு நினச்சி வேலை செய்யுங்கன்னு சொன்னால் செய்கிறான் தொண்டன். விஜய் நான் நிற்கிற மாதிரி சொன்னால் எப்படி செய்வாங்க? அங்கே வேணும். 2ஆம் கட்ட தலைவர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் நான் தானே. அதுக்கு பெரிய அளவில் இப்போ டிஎம்கேலாம் பார்த்தீங்கன்னா 60-70 வருஷமாக எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லாம் குறுநில மன்னராக இருக்கானுவோம். புரியுதுங்களா? ஒரு பிரசிடென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா அவன் கீழே 50 பேர் வேலை செய்கிறான். அவன் சொன்னதை அப்படியே செய்வான். ஒரு ஊரில் ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் இருக்கான்னா அவன் ஒரு 10 ஏக்கர் லேண்ட்லேடாக இருப்பான். அவன்கிட்ட 100 பேர் ரெகுலராக வேலை செய்கிறவன் இருப்பான். அதில் 50 பேராவது இவன் சொல்கிறதான் கேட்பான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட ஒரு ஆள் கூட கிடையாது. ரசிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. செய்கிறவனா ஓட்டு போடுவான். ஒரு 5% வாங்கலாம் அதிகபட்சம். ப்ரூவ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2030 ஒரு வயசு கம்மியாக தானே ஆகுது. அதை பார்ப்பாங்கல்ல. நீங்களே போட்டாலும் போடுவீங்க 2030? வாய்ப்பு இருக்குது. மாற்றம் வேணும்ல. அதுக்குள்ளே ஸ்டாலினுக்கு வயசாகிடும். செயல்பாடு உதயநிதி வந்து அந்த அளவுக்கு பெருசாக எங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு அதில் ஒரு பெருசாக ஈடுபாடு இல்லை. அப்படிங்கும்போது ஒரு மாற்றம் வரும்போது 30 வரும், 31 இந்த வருதில் அடுத்த இது. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவர் வந்து நான் வந்தோடனே நான் சிஎம் ஆகணுன்னா யார் போடுவான்? நடுத்தர வர்க்கம் வெகுஜன மக்கள் வந்து போடவே மாட்டாங்க. ரசிகர் மட்டும்தான் இந்த ரசிகர்களை ஓடுப்போம். வேறு யாரும் போட மாட்டாங்க. அது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் சுத்தமாக கொஞ்சம் நஞ்சம் இருந்த இதுவுமே அவனுடைய செயல்பாட்டை பார்த்து சுத்தமாக எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதுதான்.